அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பும் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 980 ரூபாய் 8% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 285 ரூபாய் 74% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான். ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்திருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளில் பல ரேட்டுகள் கொடுக்குறாங்க. எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதை மறக்காமல் கமெண்டில் தெரிவு பண்ணுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துக்கலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 114 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 299 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 706 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 485 ஃபேல்ஸ். தங்க விலை படிப்படி அதிகரிச்சுட்டே வருது. விலை கொடுத்து வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. ஒவ்வொரு ரூமும் செக் பண்ணுறாங்க. வேலை பார்க்குற இடத்துல தங்கினா கூட இப்போ ரிஸ்க் அதிகமாகிடுச்சு. மிக மிக அவசர தகவல் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததா போதைப் பொருள் கடத்தல் கும்பல் கைது. ஜம்பருடன் உட்கார வைத்த போலீஸ். வைத்தியருக்கு 7 வருட சிறை தண்டனை. குவைத்திக்கு 3 வருட சிறை தண்டனை. ஜஸ்ட் ஃபன்னி ஜோக், இதுதான் சீரியஸ். கிட்டத்தட்ட 1300 ஃபயர் இன்சிடென்ட், 3500 ரெஸ்கியூ. பல முக்கிய தகவல்கள் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இதோ சிரியாவில் நேற்றைய தினம் 3 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி உள்ளது. அதே போல கடைசி கட்டத்தை நெருங்கியுள்ளோம். நாம் சுவாசிக்கும் உஷ்ண காற்று கடைசி காற்று என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது கடைசி காற்றுனா வெப்ப காலத்துடைய கடைசி காலமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் குளிர்காலம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மழை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் சில நாட்களில் குவைத்திலையும் பெய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சவுதி அரேபியா மற்றும் ஒமான்லையும் மழை மற்றும் காற்று அதிகமாக இருக்கக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. அதே போல் மின்னல், சாதாரணமாக பாருங்கள், இந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழல், ஜஸ்ட் ஒரு அந்த மின்னல் வெளிச்சத்துக்கு இந்த டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். முன்னாடி 1 ஃபோட்டோவும் 2 ஃபோட்டோவும் மின்னலுக்கு பிறகும் முன்னாடியும் எடுத்தது. மின்னலுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு ரொம்ப கவனமாக இருங்க. مساكم الله بالخير. وتستمر معنا الرطوبة العالية مع استمرار الرياح الجنوبية الشرقية الكوس حتى يوم الأربعاء من الأسبوع القادم بإذن الله تعالى، وبعدها راح تضعف الرطوبة مع تحول الرياح إلى الشمالية الغربية الجافة، ومتوقع أن تعاود الرطوبة مرة ثانية من الأسبوع اللي بعده. فمع استمرار الرطوبة في موسم الجليبين الحالي وموسم السهيل، فإنها تبشر إن شاء الله في فرص أمطار قادمة بإذن الله تعالى مع تشبع الغلاف الجوي بهذه النسبة العالية من الرطوبة. فنشهد تكثيف للغيوم وأمطار في الوسم وقبله بإذن الله تعالى.
சில முக்கிய தகவல்கள் இருக்குது, அதையும் பார்த்துட்டு போயிடலாம். இதோ 127 பங்களாதேஷ் நாட்டவர்களை நாடு கடத்த திட்டம். ஏன் கம்பெனியால் சரியான பணம் கொடுக்கல அப்படின்னு உடனடியாக அதிகாரிகள் நாடு கடத்துகிற முயற்சியில் ஈடுபடுறாங்க. NTV அவங்களுடைய ஒரு நேஷனல் சேனல் ஒன்று, ஒரு டிவி ஒன்று இது சம்பந்தமாக ஒளிபரப்பு செய்கிறாங்க. தொழிலாளர்களுக்கு நேர்ந்த இந்த துயரத்தை பற்றி பேசுகிறாங்க. உடனே குவைத்துடைய வெளிவிவகார அமைச்சகத்திலிருந்து குவைத்துடைய அரசு தரப்பு வரைக்கும் இந்த தகவல் பகிரப்படுது. அத்தனை தொழிலாளர்களும் ஒற்றுமையாக நின்று போராடியதால் அவங்களுக்குரிய அனைத்து நியாயமும் அந்த கம்பெனிலேருந்து பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு வந்திருக்குது. ஒற்றுமையே பலம், அது நம்ம ஆளுங்கள்கிட்ட இருக்கா? பதில் போடுங்க கமெண்டில். வைத்தியர் ஒருவர் சக ஊழியர் ஒருவரை தாக்கிய குற்றத்துக்காக 7 வருட சிறை தண்டனை மற்றும் நாடு கடத்தல் எகிப்திய நாட்டவர் ஒருவருக்கு. அடுத்ததா ஸ்னாப்சாட், அதாவது சமூக வலைத்தளத்தில் தவறான பதிவுகள் இட்டதால் 3 வருட சிறை தண்டனை மற்றும் 5000 தினார் அபராதம் ஒரு குவைத்தி குடிமகனுக்கு. இதுக்கு அத்தாட்சி நானே. என்ன, சோஷியல் மீடியாவை தவறாக யூஸ் பண்ணுறேன், சோஷியல் மீடியாவை வச்சு மக்களை குழப்புறேன், பொய்யான செய்திகளை பரப்புறேன் அப்படின்னு சொல்லித்தான் எனக்கு எதிராக குவைத்திகள் கேஸ் போட்டு இது வழக்காகிச்சு. ஆனால் இன்றைக்கும் உங்களுக்கு நான் நியூஸ் சொல்லிக்கிட்டு வெளியிலே தான் இருக்கிறேன். ஆனால் கேஸ் போயிட்டுருக்குது, வெளியிலே தான் இருக்கிறேன். மம்னு சாப்பர் போட்டாலும் தேச துரோக வழக்கு போட்டாலும் நான் வெளியில் இருக்கிறேன்னா நான் போட்ட பதிவுகள் எதுலேயுமே அந்த மாதிரி தவறான பதிவுகள் இடலை அப்படின்றது தான் அதுக்கான ஆதாரம். இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த CIDயை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லா சேனலில் எல்லா வீடியோ என்னுடைய டிவைஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு எந்த தவறும் இல்லைன்னு. சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறவங்க ரொம்ப கவனம். அடிக்கடி நீங்கள் அவுத்து போட்டுட்டு ஆடுறதுலேருந்து அரைக்குறை ஆடுறது வரைக்கும் நாங்கள் போட்டு காட்டுறது நாளைக்கு உங்களை CIDயில் கொண்டு போய் போட்டு காட்டாமல் இருக்கிறதுக்காக தான். கவனமாக இருந்துக்கோங்க. இதோ அடுத்ததா எகிப்திய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. போதைப்பொருள் வியாபாரிகள், போதைப்பொருள் கடத்தல் கும்பல், போதைப்பொருள் வியாபார கும்பல் தொடர்ந்துமே கைது செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. நம்மளுடைய அவேர்னஸ் தொடர்ந்துமே மக்களுக்காக இருந்துக்கிட்டே இருக்கும். போதைப்பொருள் வியாபாரத்தில் பிடிபட்டிங்கன்னா ஒன்று வாழ்நாள் பூரா ஜெயில், இல்லையா மரண தண்டனை. அதனால் மக்களே தயவு செய்து இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்திலேருந்து தவிர்த்துக்கோங்க, பாவனையிலேருந்தும் தவிர்த்துக்கோங்க, வியாபாரத்துலேருந்தும் தவிர்த்துக்கோங்க. ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் இந்த மாதிரியான சங்கடமான சூழலிருந்து பாதுகாக்கட்டும். வெள்ளிக்கிழமை, கூடுதலாக வெள்ளிக்கிழமை தான் நிறைய பேருடைய டார்கெட்டு. மதுபானம், போதைப்பொருள், சூது, மாது, நிறைய விடயங்களில் சம்பந்தப்பட போகிறது இன்ற நாள் தான், லீவு நாள். இந்த லீவ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடுமுறையை நல்ல முறையில் பயன்படுத்துங்க. நாட்டில் உங்களுடைய குடும்பம் உங்களுக்காக காத்திருக்குது, அன்பார்ந்தவர்கள் காத்திருக்கிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சகோதர சகோதரிகளை. 2025க்குள்ள அரையாண்டில் 1300 ஃபயர் இன்சிடென்ட், 3500 ரெஸ்கியூ. குவைத்துடைய தீயணைப்பு படைக்கு முதலாவது சல்யூட். தேங்க்யூ, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அதே போல் தீயணைப்பு படை மற்றும் குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் மற்றும் மனிதவளத்துக்கான பொது ஆணையகம் இப்படி பலருமே இணைந்து ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் மற்றும் ஒரு சில பகுதிகளில் சோதனைகளை மேற்கொள்கிறாங்க. வேலை தளத்தில் மேலே ரூம் அடித்து யாருக்காவது கொடுத்துருக்காங்களா? கவனமாக இருங்க. வேலை தளத்திலேயே ரூம் வந்து கேரேஜுகள்லையோ சில ஸ்டோரேஜுகள்லையோ ரூம் வந்து அனுமதி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் செக்இன். கவனமாக இருங்க. ப்ரூஃப் இதோ ஆதாரம், வீடியோ பாருங்கள்.